நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல வந்துட்டு 2011ல ஒரு சர்வே த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி கிரே அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான ஆட்டே வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் பெட்ரோலியம் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலுமே இவர் செய்யற வேலை பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கல. ஸோ வழக்கம் போல அந்த ஆயில் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒர்க்கர்ஸோடு சேர்த்து நம்ம படத்தோட ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின்ல ஏறி போயிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த வெதர் கண்டிஷன் காரணமா அந்த பிளெயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கிராஷ் ஆயிடுது. ஸோ அந்த பிளெயின் கிராஷ்ல பாதி ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க உயிரோடு இருக்கிற மிச்ச ஒர்க்கர்ஸை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியா யாரு உயிரோட இருந்தாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. மெயினா இந்த படத்துல அந்த ஓனாய் அட்டாக் பண்ணக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரூட்டலா எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓனையுடைய தலையை பாத்தீங்கன்னா அப்படியே வெட்டுவாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கேமரா ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களை வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியை வந்துட்டு ரொம்பவே அருமையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த படத்துடைய ஒரே நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோடு சேர்த்து படத்துல வர எந்த ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா நாம படம் பார்க்கும்போது சுத்தமா கனெக்டே ஆகலை. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல சர்வே த்ரில்லர் படமாக தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.